ஒரு விஷயம் உடைய சமூகம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி, நல்ல வர்ஷிப்புக்காய் நன்றி, உம்மை துதிக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்ததற்காய் நன்றி. சொன்னது போல எல்லாமே கிருபை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எல்லாமே கிருபை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை அது பெரிதென்பதை நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களுடைய வாழ்வை மாற்றுங்க. எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே ஒரு அசைவை நீங்க கொண்டு வாங்க. அனுதினமும் உமக்குள்ளே நாங்கள் வளர, உம்மை துதிக்கிறது மாத்திரமல்ல, நாங்களும் உம்மை போல மாற ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நீ பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, இந்த பிசாசின் தந்திரங்களை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். Nous sommes en train de voir les tentations du Satan. இந்த முறை நாங்கள் போன முறை சொன்னேன், பிசாசு கண்களை கட்டி வைத்திருக்கிறான். Nous avons vu les dernières fois que le Satan a aveuglé les croyants. ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு எங்கள் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். Il a aveuglé les gens pour pas qu'on puisse être sauvés. நாங்கள் பார்த்தோம், தேவன் தான் அந்த கண்களை திறந்து விடணும். Il y a que Dieu qui est capable d'ouvrir les yeux. அதை குறித்து நான் பேசும்போது சொன்னேன், லீதியாருடைய இருதயத்தை கர்த்தர் தான் திறந்து விட்டார். De même, on avait vu que pour Lydie, c'est Dieu qui a ouvert son cœur pour qu'il puisse connaître le salut. அதில் இருந்து நான் கர்த்தர் தான் ரட்சிக்கிறார், நாங்கள் எக்காரணம் கொண்டு ரட்சிக்கப்பட முடியாது, கர்த்தர் ரட்சிக்காட்டி ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை வேதத்தின் வசனத்தினூடாக ஆணித்தரமாய் சரியா கிளியரா நான் உங்களுக்கு போதிச்சேன். Nous avons vu clairement dans la parole qu'il n'y a que Dieu qui peut sauver les gens. Le salut appartient à Dieu. அதே வேளையிலே நான் போன முறை உங்களுக்கு காண்பித்தேன், எங்கள்கிட்ட 100% பொறுப்பு எங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். De même, on a aussi 100% de responsabilité de notre côté. இது ரெண்டையும் சமப்படுத்த முடியாது, பரலோகத்தை தான் சமப்படுத்தப்பட முடியும். On ne peut pas les assembler, mais au paradis on aura nos réponses. ஆகவே நாங்கள் இப்படியா சொன்ன நல்லா இருக்கும், ரட்சிக்கப்படாட்டி நான் நரகத்துக்கு போறது என்னுடைய பிரச்சனை. C'est mon problème si je ne suis pas sauvé. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டால் 100% நான் ஒன்றுமே செய்யல, தேவன் தான் கொடுப்பார். Mais si je suis sauvé, c'est uniquement la grâce de Dieu et la gloire lui appartient. ஓகே, தெளிவா நான் உங்களுக்கு போதிச்சேன். Je voulais expliquer clairement. இப்போ அதோடைய ஒரு சப்டைட்டிலா Et c'est là que je vais vous expliquer sur un autre sujet. ஒரு காரியத்தை பேசுவோம்னு யோசிக்கிறேன். Je pense vous parler d'un sujet. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசாசு முதலாவது ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாத அளவுக்கு அவன் பாடுபடுகிறான். Le Satan essaie de toute son capacité pour pas que nous soyons sauvés. நான் முந்தி சொல்லியிருந்தேன், ரட்சிக்கப்பட முடியாத அளவுக்கு அவன் முயற்சி பண்ணுகிறான். அப்படி ரட்சிக்கப்பட்டுட்டால் அதுக்கு பிறகு அவன் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரனாய், சாட்சி இல்லாத ஒரு விசுவாசியாய், மற்றவர்கள் இவனை பார்த்து சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற விசுவாசிகளை உருவாக்கத்தான் பார்க்கிறான். Le Satan essaie de tout son pouvoir pour pas que nous soyons sauvés. Mais une fois que nous sommes sauvés, il veut pas que nous soyons un instrument utile pour Dieu et qu'on soit un témoignage pour Dieu pour que les autres soient sauvés. இப்ப எங்கள்ல பலர் அல்லது சிலர், பலரா இருக்கலாம் சிலரா இருக்கலாம், ஒரு விஷயம் நம்ம கண்கள் திறந்து ரட்சிப்பை நம்ம கண்டிருக்கிறோம். Nous avons certains ouvert les yeux et on a obtenu le salut. ஆனால் அதற்கு பிறகு நாங்க சத்தியத்தை அறியறதுக்கு பல தடவை, கோடிக்கணக்கான தடவை எங்களை திரும்ப திரும்ப தொடரும். Mais il faut que Dieu touche notre cœur pour qu'on puisse connaître sa parole, sa vérité. நான் சொன்னேன், முதலாவது ரட்சிக்கப்படாதபடி மனக்கண்களை உண்டாக்குறான். Le Satan nous aveugle pour pas que nous soyons sauvés. ரட்சிக்கப்பட்டவர்களை சத்தியத்தை அறியாதபடி மனக்கண்களை உண்டாக்கி வச்சிருக்கிறான். Après, une fois que nous sommes sauvés, il nous aveugle les yeux pour pas qu'on connaisse la vérité, la parole de Dieu. ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலரை நீங்க பார்த்தால் குயிக்கா வளர்றாங்க. Il y a certains croyants qui grandissent vite en Dieu. ஆனா ஒரு சிலரை பார்த்தா கடைசி வரைக்கும் இந்த எந்த சத்தியத்தை கேட்டாலும் விலகிக் கொள்ளாத பெண் பிள்ளைகள் போல சத்தியத்தை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Mais d'autres croyants, malgré qu'on leur enseigne la vérité, ils ne grandissent pas, ils restent des bébés. இதுக்கு என்ன காரணம்? Pourquoi cela? எப்படி நாங்க
சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள, அதாவது ஒரு கண் திறக்கப்பட்டிருக்கிறோம், இனி அடிக்கடி கண் எப்படி திறக்கப்படுறது? Nous allons voir comment Dieu peut nous ouvrir les yeux au fur et à mesure, tout le temps, à chaque fois, pas seulement connaître la parole une fois. மார்க் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Marc, 8வது அதிகாரம் chapitre 8, 22 தொடக்கம் 25. du verset 22 au verset 25. 22 தொடக்கம் 25. Chapitre 8, versets 22 à 25. Ils se rendirent à Bethsaïda et on amena vers Jésus un aveugle, qu'on le pria de toucher. Il prit l'aveugle par la main et le conduisit hors du village. Puis il le mit de salive sur les yeux, lui imposa les mains et lui demanda s'il voyait quelque chose. Il regarda et dit, « J'aperçois les hommes, mais j'en vois comme des arbres et qui marchent. » Jésus lui mit de nouveau les mains sur les yeux et quand l'aveugle regarda fixement, il fut guéri et il vit tout distinctement. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இது நான் ஒரு உதாரணமா இருக்கிறேன். Ça, je vous le prends comme un exemple. தேவன் தொடுகிறார். Dieu touche. அவன் கண் குருடனா இருந்தான். Il était aveugle. இப்ப மரங்களை பார்க்கிறது போல அவன் காண்றான். Il voit comme des arbres qui bougent. அதைத்தான் நான் சொல்றேன், ரட்சிப்பு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்களுக்கு சத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரியுது மரங்களை போல. C'est comme quand nous sommes sauvés, quand on connaît la vérité, on comprend certaines choses. ரெண்டாவது தான் சொல்றாரு. Mais deuxième fois, il dit, தெளிவா தெரியுது. Il voit distinctement. நான் இந்த ரெண்டாவது கரம் தொடுகிறதை மீண்டும் 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 தொட வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் பேசுறேன். Aujourd'hui, je vais vous parler qu'il faut que Dieu nous touche plusieurs fois encore pour connaître sa vérité. Okay. அப்ப இதுங்க சொல்றேன், இன்னைக்கு பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Plusieurs nous sommes sauvés. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல. Mais nous n'avons pas grandi dans l'esprit. Pourquoi? முதலாவது தொடுகையை நாங்கள் அனுபவிச்சோம். Parce que nous avons été touchés une première fois. மூன்றாவது நாலாவது அஞ்சாவது தொடுகைகளை நாங்கள் அனுபவிக்க இல்லை. Mais nous n'avons pas encore pris le plaisir d'être touchés plusieurs fois. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் விடுதலையாகி வாழ்றதுக்கு பிசாசுக்கு விருப்பம் இல்லை. Parce que le Satan ne veut pas que celui qui a été sauvé vive librement. நான் விடுதலையா வாழ்ந்தாத்தானே உங்களை விடுதலை செய்ய முடியும். Il faut que d'abord je sois délivré pour que je puisse vous guider dans la délivrance. நானே உங்களை விடுதலை இல்ல. Moi-même je suis pas délivré. உங்களை எப்படி நான் விடுதலையாக்குவேன்? Comment je peux vous délivrer? நீங்களே சரியான விடுதலை இல்லனா, si vous-même vous n'êtes pas bien délivré, நீங்க எப்படி உங்களுடைய வீட்டாரையோ அல்லது அக்கம் பக்கத்தாரையோ விடுதலைக்கு நீங்க அழைப்பீங்க? Comment vous pouvez enseigner et guider vos voisins ou vos proches dans la délivrance? அதனாலதான் c'est pour cela இந்த இங்க நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு பிரச்சனை ரொம்ப தெரியும். ஆனாலும் சபைகளிலே ஏன் சத்தியத்தை போதிக்காமல் இருக்கிறாங்க? Pourquoi on ne vous enseigne pas la vérité? நான் இன்னைக்கு யுத்துக்கு ஒன்று சொன்னேன். J'ai dit quelque chose aujourd'hui aux jeunes. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அடிக்கடி சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்க கூட சொல்லிக்க அப்படி சொல்லாங்க பாஸ். நான் சொல்லுவேன், நான் செத்தா எனக்கு பிரச்சனை இல்லை. Je dis assez souvent que c'est pas grave si je meurs. ஆனா நேற்று இரவு நான் ஆண்டவர் சொன்னேன், நான் சாப்பிடாத. Mais hier soir, le pasteur a dit à Dieu qu'il ne fallait pas qu'il meure. ஏன்னா Pourquoi? சத்தியத்தை அறிவிக்கிற பாஸ்டர்ஸ்மார், ப்ரொஃபஸர்மாரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சத்தியத்தை அறிவிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிப்பாங்க. Il y a très peu de bons pasteurs ou de professionnels qui enseignent la Bible, qui enseignent correctement la vérité, la parole de Dieu. எங்க எடுத்து திறந்தாலும் வீடியோ யூடியூப் எது எடுத்து திறந்தாலும் நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க எப்படி நீங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், இந்த 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 மாயத்தை சொல்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. Si on ouvre les vidéos YouTube, on voit que pas mal de pasteurs enseignent comment obtenir la bénédiction ou sur le futur. இப்ப இருக்கிற பிரசங்கமாருக்கு இந்த பைபிள் தேவையில்லை.
Mais les personnes qui enseignent la parole en ce moment n'ont pas besoin de la Bible. ஏன்னா அவங்க கதை சொல்றதுக்கு இங்க ஒரு வசனத்தில் இருக்கிறதோடய வேறு எதுக்கும் இந்த புத்தகம் அவங்களுக்கு உதவாது. Ils cherchent un verset de la Bible pour raconter une histoire. பவுல் சொன்னது போல கடைசி காலத்து உபதேசத்தை கேட்காத ஜனங்களும் உபதேசிக்காத பிரசங்கமா இருந்தால் அதிகமாய் காணப்படுவார்கள் இந்த உலகத்துல. Dans les derniers temps, il y aura très peu de personnes qui vont enseigner la doctrine. அந்த பிரசங்கியார் அப்படி பிரசங்கத்துக்கு காரணமும் நீங்க தான். Et pourquoi on n'enseigne pas la doctrine correctement? C'est à cause de nous. தேவையில்லாத கதை சொன்னாலும் ஆமென் சொல்றீங்க பாருங்க, அதுதான் அவருக்கு உற்சாகம் கொடுக்குது. Parce que vous encouragez les personnes qui enseignent des mauvaises choses et vous dites Amen. நானா இருந்தா யாரா இருந்தா சரி, நான் சொல்றது சரியில்லை, உனக்கு அது பிடிக்கலன்னா ஆமென் சொல்லாது. Si la parole ne vous convient pas, que ce soit moi ou une autre personne, ne dites pas Amen. துர்உபதேசம் சொல்றவனுக்கு சேர்ந்து அவனோட சேர்ந்து போகிறதுக்கு ஒத்து போகாது. Ne compatis pas avec les personnes qui donnent de mauvais enseignements. நான் சொல்றது படியா இருந்தாலும் ஆமென் சொல்லாது. Même si moi je fais des fautes, ne dis pas Amen. அது இதுல சரியா இருக்கு, ஆவியில பட்டா ஆமென் சொல்லு. Dis Amen seulement si tu vois que la parole correspond bien à ce que le Saint-Esprit te guide. அதாவது நான் சொன்னேன், ஆண்டவரே நீ சாப்பிடாதீங்க. Alors ne me laisse pas mourir, il a demandé au pasteur. சுயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கு மட்டும் சத்தியத்தை போதிச்சு சாகிறது. Le pasteur a dit, même si moi je suis malade, c'est pas grave, mais il faut que je reste vivant pour enseigner la parole comme telle. அவ்வளவு கோபம் வருது. Tellement j'ai de la colère en lui. ஓகே, ஆகவே சத்தியத்தை யோவான் 8:32 வாசிங்க, தெரிஞ்ச வசனம் நான் வாசிக்கிறேன். 8:32 On va lire Jean chapitre 8. தெரிஞ்ச வசனம். ஆனா நான் சொல்றேன், வேத வசனம் நமக்கு முக்கியம். வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்க ஒரு வல்லமை புறப்படுறது நீ பார்க்க முடியும். Nous allons lire la parole de Dieu qui est Jean chapitre 8 verset 32. Vous connaîtrez la vérité et la vérité vous affranchira. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சத்தியத்தை அறியாதபடிக்கு அவன் தொடர்ச்சியாய் மனக்கண்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறான். C'est pour ça que le Satan continue de nous aveugler pour pas qu'on connaisse la vérité. அப்ப எப்படி நாங்க அந்த மனக்கண்கள் திறக்கப்படலாம்? Comment nous pouvons ouvrir notre cœur? ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு Je vais vous dire deux choses. இன்னைக்கு ஏன் ஜனங்கள் சிலர் நான் பார்க்கிறேன், பிரதர் நான் படிக்கிறேன் ஆனா எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. Il y a beaucoup de croyants qui disent qu'ils lisent la parole mais qui ne comprennent rien. சிலர் படிக்கிறதே இல்ல. Certains ne lisent même pas la parole. ஆனா படிக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஏன் அந்த ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியல? Pourquoi les personnes qui lisent la Bible n'ont pas de vision? அடிக்கடி சொல்றது போல மூல அறிவிலே பெற்றுக்கொள்ளணும். D'abord, on doit avoir la parole dans le cerveau, dans la tête, et ensuite dans notre cœur. ஆகவே சிலவங்க படிக்கிறது இல்ல. Certains ne lisent pas. மூளையிலே விளங்கிக் கொள்ள முடியாது. Alors ils ne peuvent pas le comprendre déjà dans leur tête. சொல்றாங்க. Certains apprennent. அவங்க போதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்குது. Ils grandissent tellement on leur enseigne. மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு நல்ல ஞானம் இருக்குது. Ils ont la grâce de enseigner aussi aux autres. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்றாங்க. Mais ils vivent une vie qui a rien à voir entre la parole et leur vie au quotidien. பிரசங்கம் பண்றதுல ஒரே வார்த்தையை ரெண்டு பேர் பேசலாம். On peut prêcher la parole de deux manières différentes. ஒருவர் பேசும்போது எங்களுக்கு தொடப்படுது. On peut être touché par une personne. ஒருவர் பேசும்போது தொடப்படல. Mais on peut pas être touché par l'autre personne. Pourquoi? ஒருவர் மூளையிலிருந்து பேசுறான். Parce qu'il y en a un qui parle avec son intelligence. மற்றவன் பவுல் சொன்னது போல வெளிப்பாட்டோட பேசுறான். Mais l'autre parle avec vision. வெளிப்பாட்டோட பேசுறத அனுபவிச்சு பேசுறான். Donc il l'a expérimenté et il le raconte avec vision. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுகை அவனுக்கு வந்து அவன் அதை கற்றுக்கொண்டு அவன் அபியாசித்து அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவன் பேசும்போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. Le Saint-Esprit l'a touché, il a appris, il l'a médité pour pouvoir l'expérimenter dans sa vie. உணர்வு சொன்னா ஜீவ தண்ணீர் அவனுக்கு புறப்பட்டு அநேகரை வாழ வைக்கும். La source de vie jaillit de lui et bénit les autres. நாம பார்க்க போறோம். ஒரு கூட்டம் படிக்குது இல்ல. Il y en a un groupe qui ne lit pas la parole. ஒரு கூட்டம் படிக்குது. Il y en a un autre qui lit. ஆனா அவங்க வாழ்க்கையில படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அவருக்கு. Mais ce n'est pas utile pour lui de lire la parole parce qu'il est inutile. சும்மா பேச முடியுமோடிய அவனோட பேசும்போது எங்க நாம தொடப்பட மாட்டோம். Il peut parler de la parole de Dieu mais on ne peut pas être touché par lui. ஓகே, சில படிக்க போறோம். Nous allons lire certaines paroles. ஓகே, இப்போ வெளிப்பாடு தேவை.
On a besoin de la vérité. கண்கள் திறக்கப்படணும். Nous avons besoin que nos yeux s'ouvrent. ஒருக்கா இல்ல பல தடவை. Pas qu'une fois, mais plusieurs fois. ஓகே. அப்ப இது ஒரு 1-2 வசனத்தை பழைய ஏற்பாட்டில் வாசிப்போம். Nous allons lire des versets dans l'Ancien Testament. இதோட சம்பந்தம் இல்லாட்டி கண் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பார்ப்போம். நீங்க யாத்ராம புத்தகத்துல யாத்ராம போயிட்டு என்னாகும் 24:2-3. Nombre. என்னாகும் 24:2-3. 24, 2 et 3. Balaam leva les yeux et il vit Israël campé selon ses tribus. Alors l'Esprit de Dieu fut sur lui. Balaam prononça son oracle et dit, parole de Balaam, fils de Béor, parole de l'homme qui a l'œil ouvert. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் விளங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. யார் வந்தது? Qu'est-ce qui est arrivé? L'Esprit de Dieu. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்ப பரிசுத்தா வந்தா தான் கண் திறக்கப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. On a les yeux ouverts seulement quand l'Esprit de Dieu arrive en nous. ஓகே, அப்ப இன்னும் கூட பார்ப்போம். சரி, ஆதியாகமம் Genèse 21:19. 21:19, chapitre 21, verset 19. Et Dieu lui ouvrit les yeux et elle vit un puits d'eau. Elle alla remplir d'eau l'outre et donna à boire à l'enfant. தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். யார் கண்கள் திறந்தார்? C'est Dieu qui a ouvert les yeux. தேவன். அப்ப யார் கண்கள் திறக்கணும்? C'est Dieu qui doit ouvrir. ஓகே, இப்போ யாத்ராகமம் 14:20 பாருங்க. Exode. நான் இத வழங்கப்படுத்துறேன். இத சும்மா சொல்லிக்கிட்டு வரேன். இல்ல பிடிச்சு வைங்க, நான் வழங்கப்படுத்துறேன். யாத்ராகமம் 14:20. Chapitre 14, verset 21. Elle se plaça entre le camp des Égyptiens et le camp d'Israël. Cette nuée était ténébreuse d'un côté et de l'autre elle était éclaircie la nuit. Et les deux camps n'approchèrent point l'un de l'autre pendant toute la nuit. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. எகிப்தியருக்கு எப்படி இருந்தது? அந்தகாரமா இருந்தது. C'était ténébreux pour les Égyptiens. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஓகே, சபையில அப்படிதான் இருப்பீங்க. C'est pareil dans l'église. ஒரு சிலருக்கு என்ன படிச்சாலும் வெளிச்சம் இல்லை, இருட்டு. எகிப்தியருக்கு இருட்டு இருந்த போல இருட்டாப்பா இருக்கு. ஒரு வெளிச்சத்தை ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியல. Pour certains, ils vont entendre l'enseignement, mais ils vont vivre dans les ténèbres. Mais d'autres, இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமா இருந்தது. pour les Israéliens, ça a été une lumière. இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? Pourquoi cette différence? பார்க்கத்தான் போறோம். Nous allons voir. ஓகே, இப்போ நீங்க எபேசியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons prendre le livre Éphésiens, chapitre 1, verset 17 au verset 23. Afin que le Dieu de notre Seigneur Jésus-Christ, le Père de gloire, vous donne un esprit de sagesse et de révélation dans sa connaissance et qu'il illumine les yeux de votre cœur pour que vous sachiez quelle est l'espérance qui s'attache à son appel, quelle est la richesse de la gloire de son héritage qu'il réserve aux saints. Et qu'elle est envers nous qui croyons l'infinie grandeur de sa puissance, se manifestant avec efficacité par la vertu de sa force. Il l'a déployé en Christ en le ressuscitant des morts et en le faisant... நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. இப்ப நான் சொன்னேன், அங்க பிலேயாம் மேல யார் வந்தா? Sur Balaam qui est venu? தேவ ஆவியான். கண்கள் திறக்கப்பட்டதா? Ses yeux se sont ouverts. ஓகே, இப்ப இந்த வசனங்கள் யாருக்கு எழுதப்பட்டு ரட்சிக்கப்பட்டவனுக்கா ரட்சிக்கப்படாதவனுக்கா? Cette parole est écrite pour les croyants ou les non-croyants? ரட்சிக்கப்பட்டவனுக்கு. அவனுடைய கண்கள் திறக்கப்படணுமா? Il faut que ses yeux s'ouvrent. திறக்கப்படணும். ஏன்னா சொல்றது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். அப்படின்னா பவுலுக்கு இருக்கிற வெளிப்பாடு யாருக்கு இல்ல? எபேசி மக்களுக்கு. அவர் எழுதுறாரு, நீங்க உண்மை கண்கள் என்ன செய்யப்படணும்?
திறக்கும். அதைத்தான் நான் சொன்னேன், 2வது 3வது நாள் அது 1000 தொடுவது எங்களுக்கு வரணும். Paul, il avait l'esprit de sagesse et de révélation, mais pas l'église d'Éphésiens. Et c'est pour cela que le pasteur il a dit il faut que nos yeux s'ouvrent à chaque fois. 17 வாசிச்சா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா நாங்க கண் திறக்கப்பட்டது உண்மை. C'est vrai que nous avons les yeux ouverts. ஆனால் மரங்களை போல தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். Mais nous attendons seulement que les vertus. மனுஷன மரங்கள் போல் பார்த்து கொண்டிருக்கிறோம். Nous attendons les vertus, les dons. முழுவதுமான வெளிப்பாடு இயேசுநாதர் வர மட்டும் கிடைக்க போறதில்லை. Nous allons pas obtenir l'entière vérité, la parole de Dieu. ஆனா தாவீது வெலப்பட்டது போல நாங்க வெளிப்பாட்டிலே வெலப்பட்டு கொண்டே இருக்கணும். Nous devons nous fortifier comme David dans la parole de Dieu. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறது போல இந்த வெளிப்பாட்டிலேயும் மகிமை மேல் மகிமை அடைந்து தான் எங்களுக்கு வெளிப்பாட்டை தந்து கொண்டிருப்பார். Comme nous sommes transformés de gloire en nom pour son nom, et ben de même nous devons être transformés par la parole de Dieu. ஆகவே வெளிப்பாட்டுக்கு பொறுமையா இருக்கணும். Donc nous devons attendre après la révélation. நான் சொன்னேன், நான் முந்தைய அடிக்க சொல்லிருக்கேன், ஒரு கையில ஒரு பிளேட வச்சு வெட்டினா si nous coupons notre main avec une lame, சரியா நோவும். nous allons avoir mal. அதை விட அதிகமான நோவு உண்டாகும் மூளையில நீ வெளிப்பாடு பெறுகிறதுக்கு. Et ce sera encore pire si au moment quand nous allons lire la parole de Dieu, ça va nous faire mal à la tête. நான் சொல்லுங்க திரியே தேவனை குறித்து சத்தியமா இருக்கட்டும். Que ce soit la vérité sur la Trinité. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சத்தியமா இருக்கட்டும். Que ce soit par rapport à Jésus-Christ. இனி வருகிற உலகத்தை குறித்த வெளிப்பாடா இருக்கட்டும். Que ce soit la révélation sur la nouvelle terre. நான் சொல்ற ரெண்டையும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. மூளையில பெற்றுக்கொள்றது பெரிய பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை, சாக்களுக்கு அதுவே விளங்கல. ஆனால் 2வதுதான் பிரச்சனை, மூளையில இருந்து இதயத்துக்கு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்றது அது மெல்ல மெல்ல வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம சுதந்திரிக்கிறோம். Nous avons 2 gros problèmes. Déjà, apprendre la parole de Dieu, déjà l'avoir dans notre intelligence, c'est compliqué. Mais une fois que nous avons cette parole dans notre intelligence, il faut que ça nous fasse effet dans notre cœur et que cette révélation soit révélée. நான் உங்களுக்கு சொன்னது போல நான் பொதுவா இப்ப பார்க்கிறேன், முந்தி ஒழுங்கா பிரசங்கம் பண்ண பாஸ்டர்ஸ் கூட இப்ப ஒழுங்கா பிரசங்கம் பண்றது இல்ல. Les études bibliques qui ont enseigné correctement ne le font plus aujourd'hui. வெளிப்பாடு பெறாம அவங்க பேச முடியாது. Ils ne peuvent pas parler sans avoir de révélation. ஒருத்தர் மேல இருந்து பேசும்போது அவங்க வெளிப்பாடு பற்றி பேசுறானா வெளிப்பாடு பெறாம பேசுறானே நீங்க கண்டுகொள்ளலாம். Vous pouvez voir la différence entre celui qui prêche avec une révélation et celui qui n'a pas de révélation. ஏன் இந்த போதகர்மாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஏன் பிரசங்கம் பண்றதுக்கு சத்தியத்தை போதிக்கிறதுக்கு பின்னுக்கு நிக்கிறாங்க? Pourquoi ils sont en retrait pour annoncer la révélation ou pour enseigner la vérité correctement? ஒன்று ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க. Ils pensent que les fidèles ne vont pas l'accepter. நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். Je ne pense pas pareil. நாங்க கற்றுக் கொடுத்தால், si nous nous enseignons, கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுத்தால், si nous enseignons ce qui devrait être enseigné, alors ils vont l'accepter. விசுவாசி ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாஸ்டர்ஸ் இருக்கிற ஆவியானவர் தான் விசுவாசிக்குள்ளே இருக்கிறார். C'est le même Dieu qui vit dans le pasteur et dans les fidèles. இந்த பாஸ்டர்ஸ்மார் பாஸ்டர்மாரா இருக்கட்டும், ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்க கற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. அதை விட மூலையில கற்றுக்கொண்டாலும் அதை அனுபவத்துல கொண்டு வர்றது என்பது பெரிய கடினம். அவங்களே அதை செய்யலைன்னா எப்படி அவங்க போதிப்பாங்க? Les prêcheurs qui connaissent pas la parole de Dieu, c'est-à-dire qui prennent pas le temps, qui n'ont pas la soif d'apprendre la vérité, l'enseignement de Dieu, comment peut-il l'enseigner aux autres? நான் சொல்லியிருக்கிறேன், சில காரியங்கள் நீங்க இன்றைக்கு கேள்விப்பட்டது 20 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுடைய இதயத்துக்குள்ள வரும். Ce qu'on a appris il y a 20 ans, ça va nous être révélé 20 ans plus tard.
ஒரு தாயின் வயித்துல கரு உற்பத்தி ஆன உடனே பிள்ளை வெளியில வந்துடாது. Quand l'embryon est créé dans le ventre de la mère, il ne sort pas tout de suite. அது 9 மாசம் முடிவடையணும். Il faut qu'il soit formé pendant 9 mois. அந்த 9 மாசம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அங்க நடந்துட்டு தான் இருக்குது. Pendant les 9 mois, il y a une étape chaque mois. அதே போல நீ ஒவ்வொரு நாளும் படிச்சு அதை ஆராய்ச்சி கொண்டே இருக்க இது வெளியில வருமா, இது வெளிப்பாட வருமானு நீ கஷ்டப்படலாம். ஆனால் அந்த 9 மாசம் அவர் குறிச்ச 9 மாசம் எப்ப வருதோ அன்றைக்கு அந்த பிள்ளை வரும், அந்த வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும். Au moment où Dieu nous parle, il nous prendra du temps pour que cette parole soit révélée. Et ça va être compliqué, ça va être dur, mais ça sera révélé en temps voulu que Dieu a choisi. இதுல நான் அடிச்சு பேச முடியும். Ça, je peux vous l'affirmer. எத்தனை சத்தியத்தை நான் எவ்வளவு மென்டல்ல பைத்தியக்காரனாகி கற்றுக்கொண்டிருக்கேன் எனக்கு தெரியும். Je sais que j'ai subi mentalement des difficultés pour comprendre les enseignements de notre Dieu. பவுல் போல ஒரு சின்ன அளவுல எனக்கு வெளிப்பாடுகள் கிடைச்சே சொல்ல முடியும். Moi, je peux dire que Dieu m'a révélé sa parole un petit peu par rapport à Paul. நீங்க ஒவ்வொருவரும் அப்படியே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். Moi, je souhaite que vous aussi vous soyez des nôtres. அடிக்கடி நான் சொல்றேன், நான் படிப்பிச்சு கொடுக்கிறது கேட்கறது மட்டும் காணாது, நீ உன் பைபிளை எடுத்து உன்னுடைய பரிசுத்தாவின் துணையோடு கூட நீ படிச்சு அதை மூளை அறிவுக்கு எடுத்து அனுபவத்து கூட போய் கஷ்டப்பட்டு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டேன்னு நீ சொல்லணும். C'est pas seulement que le pasteur enseigne, mais tu dois prendre le temps de lire, de méditer et d'expérimenter les révélations de ton Dieu. ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இந்த என்னுடைய பெரிய தாகம் தேவனை குறித்த அறிவு தான். Par exemple, ma grande soif, c'est de connaître la révélation, les mystères de la parole de Dieu. அது ரெண்டா பிரிக்கலாம். Je peux les séparer. ஒன்று அவருடைய குணாதிசயங்கள். Les attributs de notre Dieu. தன்னைத்தானே ஜீவனுள்ளவர். Et c'est lui qui est notre Dieu. ஆதி அந்தம் இல்லாதவர். Il n'a ni début ni fin. ஆவியா இருக்கிற தேவன். Il est l'esprit. எங்கும் நிறைந்தவர். Il est partout. சர்வ வல்லவர். Il est notre Dieu tout puissant. சர்வ வியாபி. Il est omniprésent. சர்வ ஞானி. Il est très intelligent. தன்னைத்தானே நிறைவுள்ளவர். Il est très rempli. என்ன சொல்றது, உலகத்தை ஆளுகை செய்கிறவர். C'est celui qui gouverne le monde. பரிசுத்தர். Il est pur. எல்லை இல்லாதவர். Il est saint, il n'a pas de limite. இப்படி இந்த குணாதிசயங்களை அறிகிற அறிவுக்கு நான் என்னை விட்டு போட்டிருக்கிறேன். Je me suis donné, je me suis consacré à Dieu pour connaître les attributs de notre Dieu. இதை நான் ஓரளவு படிச்சு ஆராதனை, இந்த தனிப்பட்ட ஆராதனையில அதிகமாக இந்த என்ன சொல்றது குணாதிசயங்களை சொல்லி அவர் ஆராதிக்கிறேன். Moi, j'ai appris ces attributs de notre Dieu et dans ma vie spirituelle, quand je suis toute seule, j'ai pris la grâce de le louer avec ses attributs. ஆனா அந்த அது அவர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், அன்புள்ளவர் சொல்லிவிட போறார். Moi, je peux continuer à vous dire comment il est grand amour et dire les différents attributs de notre Dieu. ஆனா இது நான் ரொம்ப இப்ப கஷ்டப்படுறேன் இதுக்காக. C'est très difficile pour moi. இது எவ்வளவு எனக்குள்ள இருக்குன்னு கேட்டா combien c'est rempli en moi? ஒரு 10-15 தான் சொல்றேன். Moi, je peux dire que je l'ai obtenu à 10-15%. ஆனா எனக்கு தெரியும் ஒரு வெளிப்பாடு தர போறார் ஆண்டவர். Mais je sais que Dieu va me donner une vision, une révélation. Je le sens dans mon esprit. இன்னும் அது கிடைக்கல. Je l'ai pas encore obtenu. ஆனா தொடர்ந்து பாடுபட்டுட்டு தான் இருக்கேன். Mais j'essaie de tout mon cœur. தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறேன். Je lis la parole encore. நேத்து கூட அந்த 2 மணிக்கு நான் வந்து வீட்ல போய் இத குறிச்சு ஒரு 10 பக்கம் வாசிச்சேன். இந்த தேவனுடைய மகிமையை குறிச்சு. Après être rentré chez moi à partir de 14 heures, j'ai pris le temps de lire des choses par rapport aux attributs de notre Dieu. அப்ப அந்த வெளிப்பாடு வந்தா நீங்க என்னை பிடிக்க மாட்டீங்க. Une fois que vous avez obtenu la révélation, vous n'allez pas chercher après le pasteur. நான் பரலோகத்துக்கு போயிருப்பேன். Moi, je serais parti au paradis. ஆனா அதுக்கு ஏங்கி கொண்டிருக்கேன். Mais je me consacre pour que vous l'obteniez. நான் என்ன சொல்றேன், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உடனடியாக எனக்கு வரல. Même s'il essaye beaucoup, il ne va pas l'obtenir tout de suite. Même maintenant, je ne l'ai pas. Mais j'ai la foi. Je veux qu'il m'ouvre une seule seconde mes yeux. Et je sais que ce que vous l'avez dans l'intelligence, vous allez commencer à le dire à travers votre cœur. C'est ça la vision. C'est pour ça que tu dois te consacrer. Comment je dois obtenir cette vision? Il y a 2 choses.
நாங்கள் இதனை பார்த்து நான் சொன்னேன் ஒரு கால் திறக்கப்பட்டா காணாது நாங்கள் தொடர்ந்து திறக்கப்படணும். Il ne suffit pas d'être touché une seule fois, mais être touché plusieurs fois. அந்த ஒன்று இந்த எபேசியரே போதும். அப்போ நம்முடைய மனக்கண்கள் திறந்து உங்களுடைய அழைப்பு என்ன, தெய்வம் யாரு, உங்களுக்கு இருக்க வல்லமை என்னன்னு கர்த்தர் உங்களுடைய மனக்கண்கள் திறந்து உங்களுக்கு காண்பிக்கணும். Comme nous l'avons lu dans Éphésiens, il faut que Dieu nous ouvre les yeux pour qu'on comprenne c'est quoi notre appel et quelles sont les attentes de Dieu Tout-Puissant. நான் முந்தி சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. ரெண்டு காரியம் மிக பிறகு நான் தடைகளை குறித்து பிறகு நான் கலக்கிறேன். Je vais vous parler des obstacles après. இப்போ மெயினா எப்படி இது வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள முடியும்? Premièrement, je vais vous parler comment obtenir cette vision, cette révélation. சிம்பிளா சொன்னா பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தை. Simplement, si je vous le dis, c'est que la prière et le Saint-Esprit. இது மிக முக்கியம். Ces deux choses sont très importantes. இதுதான் வெளிப்பாட்டை கொண்டு வரும். C'est ça qui va nous ramener la révélation. ஆனால் இது ரெண்டு செஞ்சாலும் சில தடைகளை நீங்க வச்சிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தர மாட்டார். Même si on a ces deux choses-là en nous, si nous avons nous-mêmes des obstacles, on ne peut pas obtenir la révélation. அது பிறகு வருவோம். On va venir regarder ça après. லேசானதல்ல இது. Ce n'est pas facile. மூளைக்கு பெற்றுக்கொள்றது கஷ்டமானது. அதுல இருந்து இதயத்துக்கு வாது நான் சொன்னேன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய தூரம் இந்த மூளையிலிருந்து விஷயங்கள் இதயத்துக்கு வர்றது. C'est compliqué déjà de l'obtenir cette vérité dans notre intelligence, dans notre tête, mais une fois que ça se révèle aussi à travers notre cœur, ça va être compliqué. எல்லாரும் எடுங்க ஏசாயா 59 அருமையான ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் Le livre Ésaïe, chapitre 59, 21 verset 21. 59:21. Voici mon alliance avec eux, dit l'Éternel, mon esprit qui repose sur toi et mes paroles que j'ai mises dans la bouche ne se retireront point de la bouche, ni de la bouche de tes enfants, ni de la bouche des enfants de tes enfants, dit l'Éternel, dès maintenant et à jamais. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் இது பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கு எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்துறாரு. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எது நீங்கிறது இல்ல? Qu'est-ce qui nous change? L'Esprit de Dieu et la prière. Écoutez, soyez vigilants. பல இடத்துல சொல்லிருக்காங்க. அவரோட சொன்னா நல்லா பிடிக்கிறாரு. ஜோனவன் பைபிளை பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் படிக்கிறதை விட அது எரிச்சேரி போடும் பாரு, அந்த அளவுக்கு அவங்க வலியுறுத்துறாங்க. Il y a un homme de Dieu qui dit si tu lis pas la parole avec l'aide de l'Esprit de Dieu, elle est inutile. கவனிங்க, இதை இன்னும் வலியுறுத்த ஒரு பியூரிட்டன்ஸ் வார்த்தையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். Je vais vous dire un exemple que j'ai lu dans un livre qui peut vous affirmer, confirmer cette parole. இப்ப என்ன போன்ற ஆட்களுக்கு தேவையில்லாத பிரசங்களை கேட்க கஷ்டம் சொன்னால் நான் பியூரிட்டன் ஸ்டைல தான் பிரசங்கம் பண்றேன், பியூரிட்டன் மாதிரி தான் வாழ முயற்சிக்கிறேன், பியூரிட்டன் மாதிரி தான் நான் உபதேசிக்க முயற்சிக்கிறேன். Pour un pasteur qui écoute des paroles de Dieu qui sont très révélatrices et qui n'écoute pas de vaines paroles, pour lui c'est très important de suivre l'homme de Dieu qui vient de dire pour lui suivre son exemple. Vous ne pouvez pas lire des livres comparables au livre de cet homme. C'est très difficile à lire ces paroles. Même le pasteur, il a du mal à lire les résumés des livres que cet homme a écrits. J'ai à peu près 50 de livres sur l'Esprit de Dieu. The Holy Spirit மாதிரி புத்தகம் மற்ற எல்லா புத்தகத்தை சேர்த்தாலும் இணையாகும். Il n'y a pas de livre comparable par rapport à cet homme de Dieu qui est écrit sur l'Esprit de Dieu, l'Esprit Saint. அவர்தான் சொன்னார், பைபிளையும் ஆவியானவரை பிரிக்கிறவன் பைபிளை கிழிச்சு போட்டு இல்லாட்டி எரிச்சு போடு. Cet homme a dit tu peux déchirer la Bible et la mettre à la poubelle si tu différencies la Bible et la parole de Dieu et l'Esprit de Dieu. Nous devons avoir complètement foi dans l'Esprit de Saint.
Tu dois aussi mettre tout ton esprit pour lire la parole de Dieu. நிச்சயமா வெளிப்பாடு வரும். Alors à ce moment-là, tu auras une révélation. இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை அவங்க எந்த அளவு கனம் பண்ணாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். Je vais vous montrer comment il a honoré le Saint-Esprit. இந்த பியூரிட்டன்ஸ் வந்து ஒரு 100 வருஷம் தான், கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் சொல்லலாம், 100 வருஷம் தான் இருந்தாங்க. Cet homme de Dieu, il a vécu à peu près une centaine d'années. ஏன் அந்த இவ்வளவு நல்ல, இவ்வளவு உலகத்துக்கு புத்தகங்களை எழுதி, இவ்வளவு உலகத்துக்கு ஆவிக்குரிய பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்து அந்த இயக்கம் ஏன் இல்லாமல் போனுச்சு? Pourquoi cet homme qui a été utilisé avec beaucoup de puissance, il n'y en a pas d'autres et qu'ils ne peuvent pas en utiliser d'autres? C'est parce que c'est l'Esprit Saint. C'est des personnes qui sont venues de l'Anglican. லண்டன்ல ஒரு ராஜா வரும்போது எங்களுக்கு அல்லது இதங்களுக்கு யாருக்கு கத்தோலிக்கு சப்போர்ட் பண்ணுவான், இன்னொரு ராஜா வரும்போது பீரியடுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இப்படி தான் மாறி மாறி வந்து கொண்டிருந்தாங்க ராஜாக்கள். En Angleterre, les rois se succèdent en fonction, soit ils sont catholiques, soit ils sont anglicans, et ça varie et les gens ils les suivent. இப்போ ஒரு ராஜா வந்தாரு. En ce moment, il y a un roi. அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு, இந்த ஆங்கிலிக்கன் ஆங்களுக்கு தெரியும், அங்க புத்தகங்கள் இருக்கும், ஜெப புத்தகங்கள் இருக்கும், அந்த இதுல ஜெப புத்தகங்களை வாசிப்பாங்க. Les anglicans, ils ont des paroles de Dieu et ils le lisent. இந்த திருவுதலுக்கு போது முழங்கால் என்று திருவுதலுக்கு சொல்லுவாங்க. Quand on doit prendre la Sainte Seine, il faut la prendre à genoux. இந்த பியூரிட்டன்ஸ் மொத்தமா எதிர்த்தாங்க. இந்த ஜெபத்தை புத்தகமா வாசிக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டோம்னுட்டாங்க. Mais les puritains ne veulent pas qu'on lise la Bible comme une histoire. ஏன் அப்படின்ட்டாங்க? Pourquoi ils étaient comme ça? அவங்க சொன்னாங்க, ஒரு ஜெபத்தை எடுத்து நீ வாசிச்சால் நீயே நீ உன்னுடைய ஜெபத்தையே வாசிக்கிற, பரிசுத்த ஆவியானவர் என்ன நாங்க கிரியை வர முடியும்? Comment le Saint-Esprit peut agir si tu agis par toi-même? இந்த பிரச்சனையில ரெண்டு ராஜாக்கும் பீட்டர்ஸுக்கும் பெரிய பிரச்சனை. Du coup, il y avait des différences grosses entre le roi et les puritains. இவங்க தலைகளான்னுட்டாங்க, செத்தாலும் சாகவே ஒழிய பரிசுத்த ஆவியானவரையும் இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்துக்கு அவருடைய தொடுகைக்கு நீங்க எதிர்த்து நின்றா நாங்க எதிர்த்து நிப்போம் நின்றாங்க. Les puritains, ils ont dit, même si on doit sacrifier notre vie, ce n'est pas grave, mais il faut que c'est l'Esprit Saint qui donne son onction pour guider les églises. ராஜா சொன்னாரு, ஒரு பியூரிட்டன் சர்ச்சும் இருக்க கூடாது, எல்லாத்தையும் மூடு. Alors le roi, il a décidé que tous les églises puritaines doivent être fermées. ஒரு ஒன்றே நீங்க எங்களை மாதிரி வாசிக்க ஒத்துக்கொண்டு வரணும், இல்லைன்னா நீங்க சபையை மூடிட்டு போகணும். Alors le roi, il a dit, soit vous venez, vous consentez à la manière que nous lisons la parole, sinon nous allons fermer les églises. அதில் ஜான் ஓவன் உட்பட மிகப்பெரிய ப்ரொஃபஸர்ஸ், எல்லா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் தான் பாஸ் ஆனாங்க, எல்லாருமே விட்டுட்டு போனாங்க. Alors, comme John Owen, il y a plusieurs gens qui sont partis de l'église. அந்த பியூரிட்டன்ஸ் தான் அமெரிக்காவுக்கு போனாங்க. Ils sont partis de l'Angleterre pour partir en Amérique. அதனால தான் அமெரிக்காவுல கனகாலமா தெய்வத்தை குறிச்ச அறிவு வளர்ந்ததுக்கு காரணம் இந்த பியூரிட்டன்ஸ் தான். C'est grâce aux puritains que l'Amérique a pu connaître et avoir la révélation sur la parole de Dieu. கவனிங்க, அப்ப பியூரிட்டன்ஸ் பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் இல்லாம போனதுக்கு காரணம் ஒரு இயக்கம் சொல்றது, அதாவது அவங்க இதை சொல்றேன். அப்ப இப்போ அவன் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு எதை செய்யறதா இருந்தாலும் எனக்கு சபையை வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் தன்னுடைய ஊழியத்தை விட்டு ப்ரொஃபஸர் விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. Les puritains, ils ont tout abandonné, leur église, leur profession, leur ministère, pour que ce soit seulement le Saint-Esprit qui soit la fondation de toutes choses. Vous comprenez comment le Saint-Esprit est tellement important? Je suis en train de lire un homme de Dieu qui a écrit sur Romains. Tu peux arrêter de lire le livre de Romains si tu ne t'appuies pas sur l'aide du Saint-Esprit. Nous ne devons pas séparer la parole de Dieu et le Saint-Esprit. Si tu les sépares, tu n'auras pas de révélation. என்னக்கு விளங்காத ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க விளங்கப்படுத்தினா அவளுக்கு விளங்காது, அப்படி உள்ளிருதயத்தோடு அப்படி சொல்லி ஆவியானவர் வந்தாதான் அது படிப்பேன்னு சொல்லி
எத்தனை பேர் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க? Combien de personnes se demandent avant de lire la Bible que c'est le Saint-Esprit qui doit vous révéler la parole de Dieu? ஓகே, இன்னொரு வாசிப்போம். Nous allons lire une autre parole. சங்கீதம் 36:9. Nous allons lire Psaume 36, verset 9. C'est le verset 10. Car auprès de toi est la source de la vie. Par ta lumière, nous voyons la lumière. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சொன்னால் பரிசுத்தான வெளிச்சத்தை என்ன காண்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். அப்ப இந்த பைபிளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சொல்லி பிரயோஜனம் இல்ல. முழு இதயத்தோட பைபிள் தொடும் பொழுது முழு இதயத்தோட ஆவியானவரே நீங்க வந்தா ஒளிய நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கணும். Quand vous lisez la Bible, il faut que vous demandiez avec foi et avec puissance, que seulement avec l'aide du Saint-Esprit qui apporte la lumière, à ce moment-là, vous aurez des révélations de la parole de Dieu. 119 சங்கீதம் அடுத்து முந்தி சொல்லியிருக்கேன். 130 வசனத்தை வாசி. இது ரெண்டையும் சேர்த்தா தான் வழங்குங்க. Lisez Psaume 119, verset 130. Il faut les rassembler pour comprendre mieux. 119, 130. Chapitre 119, verset 130. La révélation de tes paroles est claire. Elle donne de l'intelligence aux simples. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அந்த வேத வசனத்தினுடைய ஆழத்தை உணரும் போதுதான் பேதைகளுக்கும் ஒரு உணர்வு இதயத்தை கொண்டு வருது. C'est au moment que la révélation est révélée que même les simples ont de l'intelligence. ஆவே நீங்க இந்த பைபிளை படிக்கிறதும் பரிசுத்தான சார அதிகமா நீங்க பாப்பீங்க. நீங்க ஆவியில தொடங்கி மாம்சத்தை முடிச்சிடுவீங்க. La plupart du temps, vous commencez à lire la parole de Dieu avec l'Esprit de Dieu, mais vous finissez dans votre chair. ஆனா பயப்படாதீங்க. N'ayez pas peur. திரும்ப தொடங்குங்க. Relisez la parole. Lave-moi de ton sang. Pardonne-moi de ne pas avoir lu la parole avec l'appui du Saint-Esprit. Pardonne-moi. Et réappuyez-vous sur l'inspiration. Relisez la parole de Dieu avec foi. Je vais vous donner un secret. Pour économiser de l'argent. Bible school ku ni pogaatiyum même si tu vas pas aux études bibliques illa ipdi solla Bible school படிச்சிருக்காங்க இப்ப நான் தவறா சொல்லல நான் பசங்களா இருக்கற அதனால படிச்சிருக்காங்க அது இத மிகப்படி சொல்றதுக்கு பைபிளுக்கு மிகப்பெரிய ஸ்கூல் வேற ஒன்றும் இல்ல பைபிள் தான். Je ne veux pas dire de mauvaises choses sur les écoles bibliques, mais ce que je veux vous expliquer, c'est que vous devez vous appuyer sur le Saint-Esprit pour lire la parole de Dieu et vous la comprendrez très bien. Si tu connais la parole complètement du début à la fin, tu n'as pas besoin d'aller ailleurs. Le meilleur des livres pour expliquer, pour résumer, pour révéler la parole, c'est seulement la Bible. Lisez bien la parole de Dieu. Lisez-la aussi même si vous la comprenez pas. Dieu va donner sa source de vie en voyant à quel point tu te consacres et que tu te mets à lire la parole. Il n'y a rien à voir entre tes cours d'université et la parole de Dieu. Il n'y a rien à voir entre ton intelligence de l'anglais et la parole de Dieu. Moi, je connais l'anglais. C'est vrai que je suis faible dans la scolarité, mais je comprends très bien la parole de Dieu. Tout est consacré à l'envie que tu te consacres devant Dieu et à lire la parole de Dieu. C'est pour moi très difficile de ne pas comprendre et être révélé par le livre que je suis en train de lire, mais je ne lâche pas. Le Seigneur Jéhovah qui m'a révélé l'explication, qui m'a enseigné la Trinité, il va aussi m'expliquer d'autres révélations. J'aurais l'impression de ne pas comprendre et que Dieu ne me donne pas de révélation. J'ai tellement appris, j'ai lu tellement de livres.
இந்த இந்த குணாதிசயங்கள் என் இதயத்துல தேவன் இப்படிப்பட்டவர் வரணும்ங்கற ஏக்கம் இருக்குதே ஆண்டவரே. Moi j'ai l'envie que toutes ces attributions de Dieu soient révélées à moi. ஆனா அவருக்கு இன்னும் இது கொடுத்தா எனக்கு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் இவன் தள்ளி தான் கொடுக்கணும் அவர் நினைக்கிறார். Mais Dieu pense que si je lui donne aujourd'hui ce qu'il demande, ça va être compliqué pour lui. கடைசி மட்டும் விடாதீங்க. Donc lâchez pas. அந்த வெளிப்பாட்டுக்கு தான் ஏங்குங்க. Ayez envie, consacrez-vous à cette révélation. நான் போன சொன்னேன் 100 அற்புதத்தை விட ஒரு வெளிப்பாடு மேலானது. Je préfère avoir un enseignement de notre Dieu qu'avoir créé 1000 prodiges. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Que Dieu vous bénisse. ஓகே ஒரு 5 சொல்றேன். ஓகே இப்ப சரி தடைகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டா மட்டும் காணாது. Je vais vous enseigner c'est quoi les obstacles plus tard, mais je vais vous expliquer aujourd'hui que la révélation n'est pas suffisante. Okay, அப்ப இந்த வெளிப்பாடு பெற்று பரிசுத்த ஆவியானவரும் வேத வசனமும் தான் முக்கியம் சொன்னேன். Je vous ai expliqué que la révélation et que la parole de Dieu et le Saint-Esprit sont très importants. நான் அடிக்கடி சரி வாசிடுவோம் அதை வாசி அடுத்த முறைக்கு அடுத்தது போவோம். 14 யோவான் 14:26 வாசிங்க. Nous allons lire Jean chapitre 14 verset 26. Mais le consolateur, l'Esprit Saint que le Père enverra en mon nom, vous enseignera toutes choses et vous rappellera tout ce que je vous ai dit. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். போதிப்பார் நினைப்பூட்டுவார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அவர் போதிப்பான் சொன்னது அவர் சத்தியத்தை மூளை அறிவுக்குள்ள முதல் கொண்டு வரணும். D'abord, le Saint-Esprit va vous enseigner dans votre intelligence. 16:13 Verset 14, verset 13-14. 16:13. Chapitre 16, verset 13. Quand le consolateur sera venu, l'Esprit de vérité, il vous conduira dans toute la vérité, car il ne parlera pas de lui-même, mais il dira tout ce qu'il aura entendu, et il vous annoncera les choses à venir. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். முதல் போதிப்பார். D'abord il va vous enseigner நடத்துவார். et ensuite il va vous conduire. அப்ப அவர் போதிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு வேதம் தெரியணும். Pour qu'il vous enseigne, vous devez connaître la parole de Dieu. இதனால தான் நான் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது வாசிக்க பாருங்க. அதுக்கான அது எனக்கு தெரியும். ஆனா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது நீங்க வாசிக்கணும். C'est pour cela que le pasteur vous exhorte à lire au moins une fois, c'est pas suffisant, mais au moins une fois la Bible en entière. யோவான் 1 யோவான் Nous allons lire 1 Jean 2வது அதிகாரத்துல 20-27 chapitre 2 verset 26-27. Verset 20. Pour vous, vous avez reçu l'onction de la part de celui qui est saint et vous avez loué. Pour vous, l'onction que vous avez reçue de lui demeure en vous et vous n'avez pas besoin qu'on vous enseigne, mais comme son onction vous enseigne toutes choses et qu'elle est véritable et qu'elle n'est point un mensonge, demeurez en lui selon l'enseignement qu'elle vous a donné. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இந்த ரட்சிக்கப்பட்டவருக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது. Celui qui croit a une onction. அதனால தான் இந்த பாஸ்டர்ஸ் வந்து ஐயோ இவங்களுக்கு போதிச்சா விளங்காது. நான் சொன்னேன் பாஸ்டர் உனக்கு விளங்காது. ஆனா இவங்களுக்கு ஆவி இருக்கு, இவங்களுக்கு விளங்கும். C'est pour ça que certains pasteurs, ils n'enseignent pas la vérité comme telle. Mais le pasteur dit, comme ils ont reçu l'onction, ils ont la capacité de comprendre. Si le pasteur puisse comprendre, eh ben vous pouvez comprendre aussi. Parce que toi aussi tu as reçu l'onction, c'est le Saint-Esprit. C'est lui qui a écrit la parole de Dieu. Donc est-ce que lui, il ne peut pas vous enseigner? Alors combien de pasteurs disent des mensonges? Ils ne peuvent pas comprendre. D'abord, c'est vous qui ne comprenez pas.
Parce que vous enseignez sans l'Esprit Saint. ஒவ்வொருவருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். Dans chacun ஒவ்வொருவருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். Chacun de vous, celui qui croit a l'Esprit Saint en lui, qui demeure en lui. அந்த அபிஷேகம் போதிக்கும். Alors cette onction va vous enseigner. எனக்கு அந்த அபிஷேகம் தான் போதிக்குது. C'est cette onction qui m'enseigne. நான் மூளை அறிவில இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். Si j'avais seulement la vérité, la parole de Dieu dans mon intelligence, j'arriverais pas à vous enseigner aujourd'hui. உங்கள் அநேகர் பெற்றுக்கொண்டிருப்பீங்க. Plusieurs de vous, vous avez l'enseignement dans votre intelligence. Parce que vous avez bien lu la parole de Dieu. Mais c'est pas suffisant. Tout est appuyé sur l'onction. Tout est appuyé sur l'Esprit Saint. C'est lui qui a écrit la parole. Alors il vous enseignera. Et il vous conduira dans la parole. Pourquoi nous n'avons pas être conduits par la parole que nous avons? Pourquoi tu n'arrives pas à dire que la parole a été révélée comme à Paul? Pourquoi tu n'arrives pas à exhorter avec conviction? Parce que tu n'as pas de révélation. Vous avez seulement en tête la parole de quelqu'un. Tu ne peux pas enseigner, exhorter les autres seulement avec les paroles des autres que tu as entendues. அந்த குருடன் அந்த 9 அதிகாரத்துல அந்த குருடன் சொன்னாங்க ஒரு கவனியம் அந்த 9 அதிகாரத்திலோ அந்த எடுக்காதீங்க குருடன் ஒருத்தரை சுகமாக்குனார் ஆண்டவர். Dieu a guéri un aveugle. அவன்கிட்ட பல கேள்வி கேட்கறாங்க. Il lui pose plusieurs questions. இதெல்லாம் படிச்ச பண்டிதரான பரிசேயர். Ce sont plus des pharisiens qui connaissent la parole. Mais qui n'ont pas de révélation. அவன் அழகா சொன்னான். L'aveugle a dit. எனக்கு கண் திறந்தது யாருன்னு தெரியாது. தெரியும். Je sais celui qui m'a guéri. இல்ல சொன்னா நான் குருடனா இருந்தேன். J'étais aveugle. நான் இப்ப பார்க்கறேன். Je vois maintenant. அது மட்டும் எனக்கு தெரியும். C'est tout ce que je sais. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Amen. அவனுக்கு பெரிய படிப்பு பரிசேயர் மாதிரி படிக்கல அவன். Il connaît pas la parole comme les pharisiens. ஒரு வெளிப்பாடு பெற்றவன் சொல்லுவான். Celui qui a obtenu une révélation va dire. 1000 தர்க்கங்களை கொண்டு வந்து இது புலன்னு நீ நிரூபிக்க பார்க்கற. Il y a plusieurs gens qui vont essayer de débattre. அவன் தெளிவா சொல்லுவான். Mais cet homme va dire. நான் குருடனா இருந்தேன் பிரதர். J'étais aveugle. நான் இப்ப பார்க்கறேன். Mais moi je vois. உங்க தர்க்கங்கள் எல்லாம் என்னன்னு சொல்ல தெரியாது. Je ne sais pas expliquer toutes tes débats. Je n'ai pas l'intelligence pour ça. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். Je sais seulement une chose. நான் இப்ப பார்க்கறேன். Je vois maintenant. நீ என்ன சொன்னாலும் சரி என் கண்ணை திறந்திருக்கிறார். Tu peux dire ce que tu veux, mais aujourd'hui j'ai été guéri. சொல்ல முடியுமா? Est-ce que tu peux le dire aujourd'hui? வெளிப்பாடு பெற்றிருக்கியா? Est-ce que tu as obtenu la révélation aujourd'hui? வசனத்தின் மூலம் அடிச்சு பேச முடியுமா? Est-ce que tu peux exhorter en t'appuyant sur la parole de Dieu? வெளிப்பாடு பெற்ற பிறகு இந்த புத்தகம் எல்லாம் வேற மாறி. Une fois que tu as obtenu la révélation, toute cette parole de Dieu, ça va changer ta vie. நீ இந்த வெளிப்பாடு பெற்ற காரியத்துல நீ எங்க பார்த்தாலும் உனக்கு வெளிச்சம் வந்து முடியும். En fait, une fois que tu as obtenu la révélation de Dieu, tu auras la lumière de Dieu, du Saint-Esprit pour comprendre chaque verset. இந்த வெளிப்பாடு தான் le plus important, c'est la révélation. Nous allons relire le verset 27 encore une fois. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து il va nous enseigner. நான் சொன்னேன் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு முன்பாக இந்த உலகத்தை இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு இருக்கிறவனுக்கு முன்பாக இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய படிச்சவன் வந்தோ இது புலன்னு சொன்னாலும் அவன் சொல்லுவான் போப்பா நான் குருடனா இருந்தேன் கண் திறக்கப்பட்டிருக்குது எல்லாம் தெரியுது நீ உண்டு வேலை பார்த்துட்டு போ. Il peut débattre avec n'importe qui. Celui qui croit, qui a obtenu la révélation, peut s'appuyer et dire j'étais aveugle, mais aujourd'hui je vois. அன்பான சகோதரனே சகோதரியே, mes chers frères et sœurs, நீங்க என்னுடைய ஆசை தான் நான் இங்க போறதோ அல்லது மரிக்கும் முன்பாகவோ mon plus grand plaisir aujourd'hui, mes chers frères, நீங்க உங்களுடைய வேதத்தை நான் போன பிறகு அல்லது நான் இந்த சபை விட்டு போக வேண்டி வந்தால் அல்லது மறிக்க வேண்டி வந்தால் நீங்க சொல்லணும் இந்த பாஸ்டர் போனா கவலையா இருக்கு பலருக்கு சந்தோஷம் அது வேற ஆனா ஒரு சிலர் சொல்லுவீங்க இந்த பாஸ்டர் போறது கவலையா இருக்கு. Il faut que vous puissiez dire un jour que s'il meurt ou qu'il change d'église, que vous soyez triste qu'il parte. ஆனாலும் பரவாயில்லை. Mais c'est pas grave.
நாங்கள் வேதத்தை படிக்கவும் ஆவியானவர் சார்ந்து வேதத்தை படிக்கவும் சத்தியத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளவும் இவர் கற்றுத்தந்திருக்கிறார். Mais il nous a enseigné à lire la parole de Dieu avec l'aide du Saint-Esprit et à avoir des révélations sur les vérités de la parole. உங்களுக்குள்ள வேத வாசிக்க ஒரு தாகத்தை உண்டாக்கி J'espère vous créer une soif de lire la parole de Dieu பரிசுத்த ஆவியானவரோட இணைச்சி வாசிக்க உங்களை பழக்கி கொடுத்து et vous enseigner à lire la parole avec l'appui du Saint-Esprit. அந்த வெளிப்பாட்டுக்கு ஒரு ஏங்கு ஒவ்வொரு முறையும் வெளிப்பாட்டுக்கு ஏங்குற ஜனங்களாக Et qui a une soif d'une révélation. அதோட வெளிப்பாடு தாங்க ஆண்டவரே. Donne-moi la révélation. லேட் ஆனாலும் பரவாயில்ல. Même si c'est tardif, c'est pas grave. மூளையில கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. Même si c'est difficile dans notre அந்த intimité, பிள்ளை பிறக்கும் போது சந்தோஷம் வந்துடும். dès que l'enfant naît, on est heureux. அந்த வெளிப்பாடு வரும்போது எனக்கு சந்தோஷம் வந்துடும். Dès que je vais obtenir cette révélation, je serai heureuse. பாடுகளுக்கு இணையில்லாத ஒரு சந்தோஷம் உண்டாயிடும் அந்த Malgré வெளிப்பாட்டுல. les épreuves qu'on a connues, pas grave, on va obtenir cette révélation et obtenir le centuple de joie. அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை உருவாக்க தேவன் கிருபை செய்வார். Que Dieu fasse grâce que nous soyons tous comme cela. என்னுடைய எளிமையான இந்த பிரசங்கத்துல தேவனுடைய ஆவியானவர் வந்து உங்கள் மத்தியிலே பலத்த காரியத்தை செய்வார். Que le Dieu Tout-Puissant, que le Saint-Esprit puisse vous parler et vous toucher aujourd'hui grâce à mon humble prêche. Nous allons prier. Si le Saint-Esprit est avec toi, tu pourras faire de grandes choses. Alors appuie-toi sur lui. Lisez la parole de Dieu. Ne soyez pas satisfaits des paroles que vous entendez. Obtenez la révélation. Pas dans l'intelligence. Nous avons connu dans les attributs de Dieu seulement dans notre intelligence. Mais j'attends la révélation de Dieu. Il le sent dans son esprit que Dieu va lui révéler. Mais il ne sait pas quand ça va être fait. Et à un moment donné, je vais être pris au paradis et je ne pourrai plus débattre. Tellement je serai heureux.